தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, நாகாலாந்து, திரிபுரா மாநிலங்களுக்கு 1554.99 கோடி பேரிடர் நிதி நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, 5 மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதிகள் ஒதுக்கீடு செய்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில இதுல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக 2024, 2025 ஆண்டுக்கான நிதியாண்டுல 1554 கோடி ரூபாய் அளவிலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு பேரிடர் மேலாண்மை அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த நிதியை பொறுத்தவரை 5 மாநிலங்கள், ஆந்திர பிரதேசத்துக்கு 608 கோடி ரூபாய், அதே போன்று நாகாலாந்துக்கு 170 கோடி ரூபாய், ஒடிசா மாநிலத்துக்கு 255 கோடி ரூபாய், தெலுங்கானாவிற்கு 231 கோடி ரூபாய், அதே போன்று திரிபுரா மாநிலத்திற்கு 288 கோடி ரூபாய் என நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் பெஞ்சால் புயலினுடைய பாதிப்புக்கு தமிழக அரசு கேட்ட இந்த அதிக அளவிலான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் குறைந்த அளவிலான நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும், தற்போது 5 மாநிலங்களுக்கு இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பன போன்ற கருத்துக்களும் தற்போது தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 2024-25 ஆண்டு மத்திய அரசு நிதியிலிருந்து 18,322 கோடி ரூபாய் தேசிய பேரிடர் மீட்பு நிவாரண நிதியாக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் மத்திய அரசு தற்போது தெரிவித்திருக்கின்றது. ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.